பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை அற்புதமான காணொலியின் மூலமாக வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். மறுபடியும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். வெகு நாட்களுக்கு பிற்பாடு மறுபடியும் நிலவின் ஒளியை வெளியிடுவதற்கு தேவன் கிருபை செய்திருக்கிறார். பிரியமானவர்களே, உங்கள் ஒவ்வொருவருடைய உற்சாகமான வாழ்த்துதல்கள், உற்சாகப்படுத்துகிற வார்த்தைகள் எல்லாவற்றுக்காக கர்த்தரை நான் துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இனி வருகிற நாட்களில் தொடர்ச்சியாக இந்த காணொலியை உங்கள் கைகளிலே கிடைக்க ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்வாராக. நாங்களும் அதற்கான எல்லா முயற்சிகளையும் எடுத்திருக்கிறோம். தேவன் நிச்சயமாய் அந்த காரியத்தை வாய்க்க செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். இன்றைக்கு இரவில் ஒரு வார்த்தையை சொல்லி உங்களை நான் உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 6வது வசனம் 18வது வசனம் இவ்விதமாய் சொல்கிறது: அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார். அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பதிலளிப்பார், பலனளிப்பார். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, பல நேரங்களில் பல விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையில கசப்பான, கடுமையான, வேதனை நிறைந்த சில சூழ்நிலைகளின் ஊடாக நாம் பயணிக்கும் பொழுது நாம் நம் மனதிற்குள்ள அழுவோம், நம்முடைய உள்ளத்துக்குள்ள அழுவோம். நாம் சில நேரங்களில் நம்முடைய பிரச்சனைகளை வெளியில் யாரிடத்திலும் சொல்ல முடியாது. ஏனென்றால் வெளியில் சொல்ல முடியாத பலதரப்பட்ட உபத்திரவங்களையும் வேதனைகளையும் நாம் உள்ளத்துக்குள் சுமந்து கொண்டிருக்கிறபடினாலே உள்ளத்தில் வைத்து அழுது கொண்டிருக்கிறோம், புலம்பிக் கொண்டிருக்கிறோம். பல நேரங்களில் நாம் இப்படி யோசிப்போம், வெளியில சொன்னாலாவது ஏதாவது அதுக்கு சொல்யூஷன் கிடைக்கும், நம்ம பிரச்சனைக்கான ஒரு விடை கிடைக்கும். நம்ம உள்ளத்துக்குள்ள வச்சே அழுதுட்டு இருக்கிறோமே, எப்படி நம்ம அனுபவிக்கிற இந்த பாடுகளுக்கு, பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவை நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிப்பது வழக்கம். நல்லா கவனிங்க, வேதம் மிக அழகா சொல்லுது, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். இன்னைக்கு இந்த இரவு நேரத்துல உங்கள் உள்ளத்துக்குள்ளே நீங்கள் அழுது கொண்டிருக்கிற, புலம்பிக் கொண்டிருக்கிற எல்லா காரியங்களுக்கும் தேவன் பதிலளிக்க போகிறார், பலனளிக்க போகிறார். எப்படி என்று கேட்கிறீர்களா? உங்கள் உள்ளத்தை தேவன் பார்க்கிறார். வேதாகமத்திலே அன்னாள் என்கிற ஒரு பெண்ணை குறித்து நம்ம வேதத்திலே வாசிக்கிறோம். அன்னாள் தன் இருதயத்தை ஆண்டுடைய சமூகத்தில் ஊற்றினாள். அந்தரங்கத்தில் தன் உள்ளத்தில் இருக்கிற ரகசியத்தை, தன் உள்ளத்தில் இருக்கிற வேதனையை, வெளியிலே சொல்ல முடியாத சில பாடுகளை ஆண்டுடைய சமூகத்தில் போய் மௌனமாய் இருந்து ஆண்டுடைய பிரசன்னத்தில் ரகசியமாய் தன்னுடைய பிரச்சனைகளை அறிவிக்கிறாள். வெளியிலே சொல்ல முடியவில்லை. வெளியிலே சொன்னால் தூற்றுவார்கள், வெளியிலே சொன்னால் விமர்சிப்பார்கள், வெளியிலே சொன்னால் உனக்கெல்லாம் இது தேவையா என்று சொல்லி ஆமென் பரிகசிப்பார்கள். ஆனால் உள்ளத்தில் ஆண்டுடைய சமூகத்தில் அழும் பொழுது ஆண்டவர் உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிற பாரத்தை, வியாகுலங்களை தேவன் அறிந்து ஆண்டவர் வெளியரங்கமாய் பதில் கொடுக்கிற தேவன். வெளியரங்கமாய் நாம் ஆண்டவரிடத்தில் ரகசியமாய் சொல்லுகிற சில விஷயங்களுக்கு ஆண்டவர் நம் கண் காணத்தக்கதாக, நம்முடைய காதுகள் கேட்கத்தக்கதாக, நம்முடைய வாழ்க்கையில் ஆச்சரியப்படுகிற விதத்தில் அற்புதங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஒருவேளை வெளியிலே சொல்ல முடியாமல் உள்ளத்துக்குள் நீங்கள் அழுது புலம்பி கண்ணீரோடு கூட என்னுடைய பிரச்சனையை யாரிடத்தில் நான் சொல்ல முடியும், என் வேதனைகளுக்கு யார் எனக்கு பதில் தர முடியும் என்று சொல்லி கவலையோடு கண்ணீரோடு புலம்பிக் கொண்டிருப்பீர்களானால் இந்த இரவு நேரத்தில் இந்த காணொலியை பார்க்கும் பொழுதே பரிசுத்தாவியன் உங்களுக்கு சொல்லுகிறார், மற்றவர்கள் உன் முகத்தை பார்க்கிறார்கள், நானோ உன் அந்தரங்கத்தை, உன் இருதயத்தை, உன் இருதயத்தின் ஆழத்தை அறிந்திருக்கிற கர்த்தர். ஆகவே நீ இருதயத்தில் வேண்டிக் கொள்வது எதுவோ அதை நான் உனக்கு கட்டளையிடுவதற்கு போதுமானவராய் இருக்கிறேன் என்கிற ஒரு நம்பிக்கை ஊட்டக்கூடிய வார்த்தையை சொல்கிறார். என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இந்த காணொலியின் மூலமாக உங்கள் வாழ்வில் கர்த்தர் ஒரு சந்திப்பை, ஒரு தெய்வீக தொடுதலை உண்டாக்க போகிறார். இந்த இரவு நீங்கள் பார்க்கிற அந்த பிரச்சனை, அந்த இருள் ஒருவேளை உங்களை அழுத்தும் போது ஆண்டுடைய சமூகத்தில் நீங்கள் சொல்லுங்கள், நான் இந்த இரவு நேரத்தில் படுக்க போகிறேன், விடியல் பொழுது என் வாழ்வில் நான் அற்புதங்களை பார்க்கிற விடியலாக இருக்கட்டும் என்று ஜெபத்தோடு கடந்து செல்லுங்கள். உங்கள் இருதயத்தின் ஆழத்தை தேவன் அறிந்திருக்கிறார். அந்தரங்கத்தில் நீங்கள் ஆண்டுடைய சமூகத்தில் அழுகிற அழுகைக்கு வெளியரங்கமான பதிலை தேவன் கொண்டு வர போகிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, இந்த காணொலியை பார்க்கிற ஒவ்வொருவருக்காக இந்த நேரத்தில் ஜெபிக்கிறேன். சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர்கள் வாழ்விலே சந்தித்துக் கொண்டிருக்கிற எல்லா உபத்திரவங்களுக்கும், போராட்டங்களுக்கும், நிம்மதி இல்லாத நிலைமைகளுக்கும் உடைய பிள்ளைகள் வாழ்வில் ஒரு நிரந்தரமான விடுதலையை, சுகத்தை கர்த்தர் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். அற்புதங்களை காண செய்யும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. Have a good night. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அந்தரங்கத்தில் நீங்கள் அழுகிறீர்கள், வெளியரங்கமான பதில் உங்களுக்கு காத்துக் கொண்டிருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.